சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா உனக்கு ஒண்ணு இல்லம்மா, சரியாயிடும். நான் இருக்கேன், உன் பிள்ளை நான் உன் கூடயே தான்மா இருக்கேன். அம்மா பேசுமா. மேடம் மேடம் கொஞ்சம் தள்ளுங்க, ரிலாக்ஸா இருங்க மேடம். உங்க கழுத்துல தையல் போட்டிருக்கு, இப்ப பேச ட்ரை பண்ணாதீங்க. அம்மாவுக்கு ரொம்ப வலிக்குது போல இருக்கு சார். அம்மா 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 ஒண்ணும் இல்லம்மா. ஈசு அம்மானால வலி தாங்க முடியல போல இருக்கு, ஏதாவது பண்ணு ஈசு. டாக்டரை கூப்பிட ஈசு, டாக்டரை வர சொல்ல ஈசு. இருங்க சின்னையா இருங்க சிஸ்டர், டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க சிஸ்டர். ஓகே இருங்க. அம்மா அம்மா நீ எதுவும் பேச வேணாம்மா, அப்படியே இருமா. தையல் போட்டிருக்குல, நீ நல்லா இருப்ப, நீ நல்லாதாம்மா இருக்க. இப்பதான் தையல் போட்டிருக்காங்க, அதான் பெயின் இருக்கு. கொஞ்ச நேரத்துல சரியாயிடும் அத்தை, எல்லாம் சரியாயிடும், வலி குறைஞ்சிடும். இப்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க அத்தை, ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க அத்தை. அம்மா என்னம்மா உனக்கு ஒண்ணு இல்லம்மா. டாக்டர் டாக்டர் சிஸ்டர் சிஸ்டர் என் அண்ணன் எப்படி இருக்காங்க? அவங்க கண்ணு முழிச்சிட்டாங்களா? அவங்க கண்ணை முழிச்சிட்டாங்க, தையல் போட்ட இடம் வலிக்குதான், அதான் டாக்டரை கூட்டிட்டு வந்தேன். சக்தி அண்ணி கண்ணு முழிச்சிட்டாங்களா? சக்தி நம்ம வேண்டிக்கிட்ட சாமிக்கெல்லாம் மறக்காம நேர்த்திக்கடன் செஞ்சிடணும். கண்டிப்பாக்கா. கடவுளே. மேடம் காயம் பெருசா இருக்கிறதுனால வலி ஜாஸ்தியா தான் இருக்கும். நான் பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போடுறேன், வலி இருக்காது. நர்ஸ் அந்த இன்ஜெக்ஷன் எடுமா. ஓகே டாக்டர். ஈசு அம்மாக்கு ஊசி போட போறாங்க, நான் வெளியே இருக்கேன். அபி நீ போ. மேடம் கொஞ்சம் கொஞ்சமாக பெயின் குறைஞ்சிரும், நீங்கள் கண்ணை மூடி ரெஸ்ட் எடுங்க, சரியா? அத்தை ஈஸ்வரி அவங்க நல்லா தூங்கட்டும், நீங்கள் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. யாராவது ஒருத்தர் 2 பேர் மட்டும் கூட இருங்க, மற்றவங்களாம் வீட்டுக்கு போகலாம், சரியா? டாக்டர் பார்த்துக்கம்மா. ஈஸ்வரி அண்ணி எப்படி இருக்காங்க? இப்ப பரவாயில்ல மங்கையம்மா. ஈசு அம்மாக்கு ஊசி போட்டாங்கல்ல, இப்ப வலி எப்படி இருக்கா? ஊசி போட்டாங்க சின்னையா, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. மங்கையம்மா நீங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க. இல்ல ஈசு, அத்தை சித்தப்பு அபிமாலாம் இங்க இருக்கட்டும், நம்ம வீட்டுக்கு போவோம். இல்ல சின்னையா, நாம 2 பேரும் இங்கேயே இருப்போம். ஏன் ஈசு, நாளைக்கு உனக்கு பரீட்சை இருக்காது, நீ மறந்துட்டியா? இல்ல சின்னையா, அதை எப்படி நான் மறப்பேன்? நீங்க வீட்டுக்கு போய் புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க, நான் இங்கேயே படிச்சுக்கிறேன். ஆ ஆ ஆ ஆ அபிமா என்னடா? ஈசு நான் சொல்றத கொஞ்சம் கேளு ஈசு. நாளைக்கு நல்லபடியா நீ பரீட்சை எழுத வேண்டாமா? அதனால நீ உன் மனசுல எந்த குழப்பமும் இல்லாம நீ நிம்மதியா ராத்திரி உட்காந்து படிக்க வேண்டாமா? சொல்லு, நீ படிச்சு பாஸ் ஆகணும் ஈசு. ஈஸ்வரி மாப்பிள்ள சொல்றது கரெக்ட் தான் ஈஸ்வரி, நீ கவலைப்படாத, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நாங்கெல்லாம் அண்ணியா பாத்துக்கிறோம், நீ கிளம்பு ஈஸ்வரி. சரிங்க மங்கையம்மா. சித்தப்பு நீ அம்மா பாத்துக்க. சரி கதிரு சித்தி வாங்க போலாம். வயசு அத்தை நீ அம்மா பாத்துக்க. பாத்துக்கிறோம். வரேன். போயிட்டு வா.
அபிமா வா, இங்க வா. அபிமா, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சம்பத் சாரும் இங்க இதே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. அதனால நாம ரொம்ப கவனமா இருக்கணும். நான் சொல்ற மாதிரி செய். என்ன, ஓகேவா? சரி போ. இது வேற யாருக்கும் தெரிய வேண்டாம்.